55 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே ஆட்சியிலே இல்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிதான் எங்களுடைய கனவு. அதை நிறைவேற்ற வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அயராது பாடுபடுகிறோம். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும், திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் போது நாங்கள் அவங்களுடைய பார்ட்னர். அந்த பார்ட்னர் நாங்கள் குறைந்த அளவிலே எங்களுடைய இது இருந்தா கூட எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் காங்கிரஸ் தோழர்களுக்கு இருக்கிறது, அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கிறது, மேல்மட்ட தலைவர்கள் வரை அது இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆண்டான் அடிமையா கட்சி நடத்துறாங்க, சர்வாதிகாரம் இருக்கு. எங்க பார்ட்டியில சர்வாதிகாரம் கிடையாது. ரொம்ப டெமோக்ரஸி பார்ட்டி, ஜனநாயக பார்ட்டி. ஜனநாயகமா நம்முடைய உரிமையை சொல்லலாம். அது தவறா இருந்தா அதை திருத்திப்போம். திருத்திக்கிட்டு அதுபடி நடப்பதற்கும் நாங்கள் தயாரா இருப்போம். எங்களுக்கெல்லாம் மேலிடம் வந்துங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட்ன்றது டெல்லி. அவர்கள் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் காது கெட்டும் வரை சொல்லுவோம். அதன் பிறகு அவர்கள் ஏதாவது சொன்னால் கூட்டணி தர்மத்திலே அவர்களும் எங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் இன்றைக்கு 99 இடங்களை பற்றி எதிர்கட்சியில் இருக்கோம். நீங்க இன்றைக்கு தேர்தல் வச்சா ஏதோ ஒரு பத்திரிகையில பார்த்த நார்த் வட இந்தியா பத்திரிகையில எழுதியிருக்காங்க, இன்றைக்கு தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் கூட எழுதியிருக்காங்க. அந்த அளவுல நாங்க இருக்கிறதுனால அதுவும் முதல்வருக்கு தெரியும். ராகுல் காந்தி தான் பிரதமர் வரணும்ன்ற எண்ணம் உள்ளவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வர். கூட்டணி என்பது சும்மா அது ஒரு வழி பாதை அல்ல. ஒரே வழியில போயிடுறது எல்லாம் கிடையாது. கூட்டணி என்பது அதுக்கு ஒரு மாற்றுப்பாதை இருக்கு. மாற்றுப்பாதை என்பதும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஆளும் கட்சியாக இருக்கிறோம். அவர்களுக்கு உண்டான கூட்டணிக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆளும் கட்சி தரப்புக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையிலே காங்கிரஸ்காரர்களையும் நீங்கள் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் கிடைக்காத போதுதான் ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார், இப்போ திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள், சில சண்டைகள் வருவது அப்படிங்கிறது கடந்த 2 வருடங்களாகவே, குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிறகே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் வேலுச்சாமி ரிலேட்டபிளான ஒரு போஸ்டர் சம்பவம் தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கதா கேள்விப்பட முடியுது. எப்படி சார் பார்க்கறது அந்த விஷயத்த? நிறைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலைமை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் இருந்தபோது எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. பல கமிட்டிகளிலே அவர் காங்கிரஸ்காரர்களுக்கு இடம் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அது போன்ற நிலைமை இல்லை என்ற வருத்தம் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரை இருக்கிறது. அதை இல்லை என்று மறுக்க முடியாது. 55 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே ஆட்சியிலே இல்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிதான் எங்களுடைய கனவு. அதை நிறைவேற்ற வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அயராது பாடுபடுகிறோம். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும், திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் போது நாங்கள் அவங்களுடைய பார்ட்னர். அந்த பார்ட்னரா கிரைம் பார்ட்னரா அப்படின்ட்டு அதுல ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல. கிரைமா? அதெல்லாம் இல்லை. கிரைம்ன்றது வேற வார்த்தையே, அது வேற. அவங்களோட நாங்க பார்ட்னரா இருக்கும்போது, பார்ட்னர் என்பது என்னன்னா, நாங்க குறைந்த அளவிலே எங்களுடைய இது இருந்தா கூட எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் காங்கிரஸ் தோழர்களுக்கு இருக்கிறது, அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கிறது, மேல்மட்ட தலைவர்கள் வரை அது இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை சரி செய்ய வேண்டியது எங்க கூட்டணியுடைய தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதை சரி செய்திருக்க வேண்டும். சரி செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம், இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை அது சரி செய்யப்படவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பதவி கிடைச்சது. அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய
யாருக்கும் எந்த பதவியும் கிடைக்கல. ஆனால் டாக்டர் கலைஞர் முதல்வராக இருந்த நேரத்தில் எனக்கு நன்றாக தெரியும், எல்லா துறைகளிலும் எங்களுடைய அடிமட்ட தொண்டனுக்கு கூட ஒரு அரசாங்க சிம்பிள் போட்டு ஒரு பதவி அதில் உறுப்பினராக போடுவாங்க. இந்த டைம் 2006 to 2011 கலைஞர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். அதையும் நாம் சொல்லணும். அதை பின்பற்றி இன்றைய முதல்வர் அவர்களும் இன்றைய திமுக தலைமை அவர்களும் அதை செயலாற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்து. அதுபோன்ற வருத்தங்கள் சிலர் மென்மையாக சொல்லுகிறார்கள், சிலர் வேகமாக சொல்லுகிறார்கள். 5 கையும் ஒன்றாக இருப்பதே இல்லை, 5 விரலும். அதை காங்கிரஸ்ல இருக்கிறவரே சொல்றாரு. அதாவதுங்க, அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப நீங்க கூட கைங்கிறத இப்படிதான் காட்டுறீங்க, இப்படி இல்ல காட்டணும். இல்லைங்க, நான் 5 விரல் காட்டுது, இது கையை கண்ணா சின்னத்தை காட்டல, நான் 5 விரலும் ஒன்னா இல்லைன்னு காட்டினேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட சில பேர் இருக்காங்க, அதுல பலர் மென்மையாக அருமையான பேச்சாளர்கள் இருக்காங்க. சில பேர் நன்றாக பேசுவார்கள், ஆனா அவர்களுடைய பேச்சுக்களிலே நிறைய வன்மங்கள் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய கருத்து மோதல்களோடு பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்கள் இயக்கத்திலும் சில பேர் இருக்கதான் செய்வார்கள். இது எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடியது தான். இது நீங்கள் பிஜேபியில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பாகிஸ்தானு அவங்களுக்குள்ள இருக்கு இல்லை அப்படின்னாலும் பொதுவெளிக்கு அது வர்றதில்லை. ஆனால் திமுக இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே முஸ்லீம்களாம் பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னார். முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு ஏன் போகணும்? இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததில் முஸ்லீம்களுக்கு இருக்கிற பங்கு பெரும்பங்கு இருக்கு, இந்துக்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. காங்கிரஸ் அண்ட் திமுக கூட்டணிக்குள்ள கடந்த இந்த ஒரு வருடம் இப்ப எலெக்ஷனையுமே நெருங்க போறோம், அடிக்கடி சண்டை வருது. அது எப்படி? இல்லைங்க, அதை சண்டையாக நீங்கள் பார்க்க கூடாது. அப்ப வேற என்ன? அது எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம். கூட்டணி கட்சிக்கு உரிமையை கூட கொடுக்காம இருக்கிறது, அது எந்த மாதிரியான? அது கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் தான் இந்த வெளிப்பாடு. அது ஒரு வருஷமா நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அது நீடிச்சிட்டு இருக்கு, அது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும். இன்னும் கொண்டு வரலையே. கொண்டு வராதது வருத்தமான விஷயம். அது இப்ப தலைவர் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? துரதிருஷ்டவசமானது. அதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேட்காமல் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை, கேட்டிருப்பார். ஆனால் அதற்கு உண்டான சரியான பதில் கிடைக்காமல் போயிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரியான பதில் கிடைக்கல அப்படிங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு சரியான பங்கீடும் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுங்க, பங்கீடு அவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எதை வச்சு கேட்போம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, நம்ம கேட்போம், நம்ம கேட்கறதுக்கு உரிமைகள் இருக்கு. பட் அவங்க இது பண்ணியிருக்காங்க அதனால இது பெனிஃபிட்டு அப்படின்ட்டு ஒரு யோசனை சொல்லுவாங்க இல்லைங்களா? சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கேட்குறத நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவுகோல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இல்லையே, நானும் அந்த பேட்டியை பார்த்தா அவர் அப்படி சொல்லியிருக்காரா? அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லினார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. கேட்பது எங்களுடைய உரிமை, எங்கள் இயக்கத்திற்காரர்கள் கேட்பார்கள், அதை பெறுவதற்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் செய்வோம் என்று சொன்னதாக தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்களும் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் என்பதுங்க இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம், அது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி மாதிரி ஒரு பொன்னான ஆட்சி தமிழகத்தில் இதுவரையில் நடக்கல. இப்போ அதே காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி காலங்கிறத ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவதுங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ராஜராஜ சோழன் ஆட்சி என்று சொல்வது அவருடைய கருத்து, காங்கிரஸ் கமிட்டி கட்சி தலைவரோட கருத்து. இருக்கட்டும் பார்த்தீங்களா, இப்போ கூட உங்களுடைய கருத்தும் கமிட்டி தலைவரோட கருத்தும் வேறுபடுது இல்லை? இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லைன்ற, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் கட்சி ஒரு மோர் டெமோக்ரஸி பார்ட். அதனால தான் கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசுகிறாரு, திருச்சி வேலுசாமி இப்படி பேசுகிறாரு, பொன் கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசுகிறாரு, செல்வ பெருந்தகை அப்படி பேசுகிறாரு. எங்களது எங்கள் பார்ட்டியில் நீங்கள் காந்தி உயிரோடு இருக்கும்போது இந்த இயக்கத்தில் என்னோட பட்டாபி சீதாராமையர் தோற்று போனால் நான் தோத்தா மாதிரின்னு சொன்னார். ஆனால் பட்டாபி சீதாராமையர் தோற்று போயிட்டார். அதனால் இது ஒரு முரண்பாடு இருந்தாலும் கூட நாங்கள் தேர்தல் நேரம் மற்றபடி நேரங்களிலே ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுவதிலே நாங்கள்
எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுவதில் வல்லவர்களாக இருந்திருக்கிறோம். கருத்து மோதல் இருந்தால்தான் ஒரு இயக்கம் வளரும். சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை எங்கள் இயக்கத்தில் இருக்குது. மற்ற இயக்கத்தில் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக பிஜேபியில் சுத்தமாக கிடையாது. பல இயக்கங்களில் அது கிடையாது. ஆண்டான் அடிமையாக கட்சி நடத்துகிறாங்க. சர்வாதிகாரம் இருக்குது. எங்கள் பார்ட்டியில் சர்வாதிகாரம் கிடையாது. ரொம்ப டெமோக்ரஸி பார்ட்டி, ஜனநாயக பார்ட்டி. ஜனநாயகமாக நம்முடைய உரிமையை சொல்லலாம். அது தவறாக இருந்தால் அதை திருத்திக்கிட்டு அதுபடி நடப்பதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம். எங்களுக்கெல்லாம் மேலிடம் வந்துங்க காங்கிரஸ் ஹைகமாண்டன்றது டெல்லி. அவர்கள் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் காது கெட்டும் வரை சொல்லுவோம். அதன் பிறகு அவர்கள் ஏதாவது சொன்னால் அதைப்படி கேட்டு நடப்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் தயாராக இருப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே கூட்டணி தர்மத்திலே அவர்களும் எங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் இன்றைக்கு 99 இடங்களை பற்றி எதிர்கட்சியில் இருக்கோம். நீங்கள் இன்றைக்கு தேர்தல் வச்சா ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்த நார்த் வட இந்தியா பத்திரிகையில் எழுதியிருக்காங்க, இன்றைக்கு தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குன்னு கூட எழுதியிருக்காங்க. அந்த அளவில் நாங்கள் இருக்கிறதுனால அதுவும் முதல்வருக்கு தெரியும். ஏன்னா முதல்வர் என்ன சொன்னார், ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணுன்ற எண்ணம் உள்ளவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வர். வேற என்ன சொல்லிட முடியும்? மோடி பிரதமராக வருவாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இண்டி கூட்டணியில தான் இல்லைங்க. அந்த எண்ணம் கொண்ட ஒரு முதல்வர் இங்கே தமிழகத்தில் ராகுல் காந்தி மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய பேச்சுக்கு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் கேட்கும் சீட்டுக்களை கண்டிப்பாக கொடுப்பார். சீட்டு பிரச்சனையில் எந்த விதமான தடங்களும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உரிமை விஷயத்துல தான் பிரச்சனையே வருதா? அப்போ சீட்டு பிரச்சனையா வரல, அப்போ உரிமை தான் பிரச்சனையா மாறுதா? இப்போ நீங்க கேட்குறீங்களா உரிமை, எங்களுடைய உரிமைகளை? ஆமாங்க, உரிமை வேணும். நாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கட்சி இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தை நாங்கள் நிறைய சீட்டு கேட்போம், பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இது கூட்டணி என்பது சும்மா அது ஒரு வழி பாதை அல்ல. அது ஒரே வழியில் போயிடுறதுலாம் கிடையாது. கூட்டணி என்பது அதுக்கு ஒரு மாற்றுப்பாதை இருக்குது. இந்த மாற்றுப்பாதை என்பதும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஆளும் கட்சியாக இருக்கிறோம். அவர்களுக்கு கூட்டணிக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆளும் கட்சி தரப்புக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையிலே காங்கிரஸ்காரர்களையும் நீங்கள் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் கிடைக்காத போதுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வருகிறது என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.